கைஸ் நம்ம கூலி படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு செமையான கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த 100 டேஸ்க்கான கிளிம்ஸு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பவர் ஹவுஸ் வைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 39 செகண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க, பிடிஎஸ் வீடியோ. அந்த வீடியோ பார்க்கும்போதே படத்துலேருந்து அந்த அப்டேட் எப்போ கொடுப்பாங்க, மேசிவான அந்த ஒரு மேஜரான அப்டேட் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்துலேருந்து அடுத்தடுத்து செமையான அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவர் சோஷியல் மீடியாவில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு அப்டேட்ஸுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டிருந்தாரு. ஏன் அப்படின்னா, நான் வந்து இப்போ பயங்கரமான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன். அதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ப்ரெஷரு. ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் எந்த ஒரு அப்டேட்டுமே நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு செம்மையான டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டீசர் பார்த்தீங்கன்னா 1 minute 30 seconds இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரோட டைலாக்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாராமா. நம்ம லோகேஷ் கனகராஜோட ஃபேவரட் கட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவரோட ஒரு மெயினான சீக்வன்ஸ், அதாவது படத்துலேருந்து ஒரு வெறித்தனமான மெயினான சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஒரு 3 to 5 seconds இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீசருக்காக தான் பயங்கரமாக எதிர்பார்த்துக்கிறோம். கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த டீசரோட அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஜூன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஜூன் எண்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா படத்துலேருந்து செம்மையான அப்டேட்ஸ் எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீசர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது.